கோல்டு லோன் வழங்குறதுல பல புதிய ஆலோசனைகள் இருந்துட்டு ஆர்பிஐ நடத்திட்டு வருது. ஸோ இப்போ நம்ம கோல்டு லோன் வைக்கணும் அப்படின்னா கோல்டு காயின், அப்புறமேட்டு தாலி செயின், நாணல் இதெல்லாம் இருந்துட்டு வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கிக் கொள்ளும் வகையிலையும் அது வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு பல ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ கோல்டு லோன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 75%, அதாவது அந்த நகையினுடைய மதிப்பில் இருந்துட்டு 75% இருந்துட்டு நகை கடனா இருந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த டோட்டல் பிளானும், அதாவது இவங்க நடத்தக்கூடிய இந்த ஆலோசனைகள் எல்லாமே எல்லா வங்கிகளுக்கும் சரி, எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் சரி ஒரே ரூல்ஸா கொண்டு வரதுக்கும் இருந்துட்டு அந்த ஆலோசனை இருந்து நடத்துறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை எல்லாமே ஒரே ரூல்ஸா அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாம கோல்டு லோன் இருந்துட்டு பேங்க்ல வைக்கிறதுக்கும் வெளியில பல நிறுவனங்கள் இருக்கு அதுல வைக்கிறதுக்கும் பெருசா எந்த விதமான வித்தியாசங்களும் இருந்துட்டு நமக்கு இருக்காது. ஸோ கோல்டு லோன் இருந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த கோல்டு நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதற்கான ரசீதை இருந்துட்டு கண்டிப்பா இருந்துட்டு பேங்க்ல இருந்துட்டு சமர்ப்பிக்கணும். ஒருவேளை அவங்க கிட்ட ரசீது இல்லை அப்படின்னா இது தங்களுடைய நகை தான் அப்படிங்கிறதற்கான ஆதாரமாக இருந்துட்டு ஒரு லெட்டர் இருந்துகிட்டு அவங்க எழுதி கொடுக்கணுமாமா. ஸோ அந்த லெட்டரோட என்னென்ன ஐடி ப்ரூஃப்ல இருந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கறது இது வரைக்கும் இருந்துட்டு மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்துட்டு அதுல இருந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நகைகள் இருந்துட்டு அடமானம் வைக்கும் போது அது என்ன டிசைன், என்ன மாதிரி மாடல்ல இருக்குது, பார்க்க என்ன மாதிரி வடிவமைப்புல இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இருந்துட்டு ஒரு சர்டிபிகேட்டா இருந்துட்டு ரெடி பண்ணி யார் நகை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்துட்டு பேங்க் தரப்புல இருந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ரூல்ஸையும் கொண்டு வரதுக்கு இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனிநபர் கோல்டு கிட்டத்தட்ட 1 kg வரைக்கும் இருந்துட்டு பேங்க்ல இருந்துட்டு நகைக்கு அடமானமா இருந்துட்டு வைக்கலாம், அதாவது நகை கடன் இருந்துட்டு வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அதே போல இருந்துட்டு வெள்ளியையும் இருந்துட்டு 1 கிலோ வரைக்கும் அடமானத்துக்கு பேங்க்ல வைக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸையும் கொண்டு வர போறாங்களாம். ஸோ அதே மாதிரி எதன் அடிப்படையில் அந்த நகையுடைய குவாலிட்டி இருந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கேரக்டர் தான் இருந்துட்டு கோல்டு. ஸோ அதே மாதிரி இருந்துட்டு வெள்ளிக்கு இருந்து 999 அப்படிங்கிற அந்த அளவுக்குள்ள வச்சு தான் இருந்துட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை நம்ம 18 கேரக்டர்ல தான் இருந்துட்டு நகை இருந்துட்டு அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அது 22 கேரக்டருக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இருந்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு அவங்க நகை கடன் இருந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம நகைகள் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நகைகள் எவ்வளவு காலங்களுக்கு பிறகு ஏலத்துக்கு போகும், ஏலத்துக்கு போகிறதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன தவறுகள் நம்ம செஞ்சா ஏலத்துக்கு இருந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில் இருந்துட்டு கஸ்டமருக்கு இருந்துட்டு பேங்க் தரப்புல இருந்துட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஃபுல் டீட்டெயிலோட இருந்து நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ இது இருந்துகிட்டு பெரும்பாலும் இருந்துகிட்டு நகைக்கடன் தள்ளுபடியை இருந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கோசரமே இருந்துட்டு இதுல பல மாற்றங்கள் இருந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் இருந்துட்டு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நகைக்கான ஒட்டுமொத்த தொகையும் செலுத்தி கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். அடைத்த பிறகும் 7 நாட்களுக்குள்ளார நமக்கு இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நகையை அவங்க கொடுக்கணும். அதற்கு பிறகு தாமதமாகக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் இருந்துட்டு பேங்க் தரப்புல இருந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ இந்த ரூல்ஸையும் இருந்துட்டு கொண்டு வர பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரூல்ஸ்கள் இருந்துட்டு கொண்டு வரதற்கான ஆலோசனைகள் இருந்துட்டு ஆர்பிஐ இருந்துட்டு இப்ப நடத்திட்டு வருது. இதுல இருந்துட்டு நிபுணர்கள் சொல்லக்கூடியது ஆல்ரெடியே இருந்துட்டு அதிகப்படியான அளவுக்கு இருந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆரம்ப கட்ட காலத்துல பேங்க் சைட்ல இருந்துச்சு. அதனால்தான் எல்லாருமே கந்து வட்டிக்கான நகை அடமானம் வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப எளிமையா இருக்குது. இதை இன்னும் எளிமையாக்குனீங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை தவிர்த்து இதை ரொம்ப இன்னமும் கிரிட்டிக்கலாகவும் இருந்து ரொம்ப கடினமான ரூல்ஸ்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா திரும்பவும் கந்துவட்டி ஆட்களை நோக்கி மக்கள் ஓட இருந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறுறாங்க. ஸோ ஆர்பிஐ உடைய எல்லா ரூல்ஸும் இருந்துட்டு மக்களுக்கு சாதகமாகவும் மக்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்.